ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. லஞ்ச் பாக்ஸ்க்கு தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கும் பயங்கரமான காம்பினேஷன். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ், சாப்பாடு அரிசி பார்த்தீங்கன்னா நான் வடித்து வச்சுருக்கேன் சாதத்தை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அப்புறம் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய் 2, காஞ்ச மிளகாய் 2, இதெல்லாம் வந்து தாளிக்க. இவ்வளோதான் நம்மளுக்கு தேங்காய் சாதத்துக்கு தேவைப்படுற பொருள். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு பேனை வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் நெய் விட்டுருக்கேன். குழந்தை கொடுக்குறதால நெய் விட்டுருக்கோம். பெரியவங்களாம் தான் தேங்காய் நெய்லையும் இதை செய்யலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல நெய்லும் செய்யலாம். நான் வந்து நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். போட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அடுப்பை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக கரிஞ்சு போகாது. இப்போ பாருங்கள், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி, காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். வதக்கியாச்சு. இப்போ தேங்காய் வந்து 1 கப் துருவி வச்சுருக்கோம்ல, தேங்காய் 1 கப் போட்டுக்கலாம். தேங்காவை போட்டு சும்மா கலந்து லைட்டாக விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். இது ரீசன் என்னென்னா, தேங்காயில் பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து ஸ்வீட் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த சர்க்கரை போடும்போது தேங்காயோட ஸ்வீட் அதில் வந்துடும். இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். ரைஸ்க்கு தேவையான உப்பு போட்டுறேன். ஏன்னா நம்ம அடுத்த ரைஸ் போடுவோம்ல, அதுக்கும் சேர்த்து நான் போட்டிருக்கேன். பத்தலைன்னா நீங்கள் லாஸ்ட்டு டேஸ்ட் பார்த்து அப்போ கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ பண்ணியாச்சா. இப்போ ரைஸ் நல்லா பாருங்கள், கலர் ஆனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இதுக்கு மேலே வதக்கக்கூடாது. இப்போ ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடித்த சாதத்தை வந்து வடித்த சாதத்தை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா கூலாக இருக்கணும். இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி இருந்தால் இந்த டைமில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கோகோனட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை. நான் வந்து உருளைக்கிழங்க தோலை எடுத்துட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள். இது வந்து ரெட் சில்லி மிளகாத்தூளும் காஞ்ச மிளகாத்தூளும் தனியா பவுடரும் சேர்ந்த பவுட்ரு. இது நான் வந்து காரம் கூட சாப்பிடுவோன்றதால காரம் கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இது மாதிரி பவுடர் ஃபார்மில் மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, இதோட தண்ணியே போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது செய்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிம்பிள். சும்மா கலந்து நம்ம அடுப்பில் பேனை வச்சுட்டு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சிங்கன்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் இந்த ஃப்ரை. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இது மாதிரி பவுடர் ஃபார்மில் இருக்கணும். இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு இங்கே பாருங்கள், நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல மொத்தமாக போட்டுறாமல் இது மாதிரி சுற்றி போட்டு வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில்.
இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி மசாலா போட்டுட்டு எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு இது மாதிரி சுற்றி இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு திருப்பி போட்டால் நம்மளுக்கு இது ரெடி ஆயிரும். இப்போது ஒரு மூடி வச்சு மூடிட்டுங்க. அடுப்பை பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒன் சைடு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னும் கிறிஸ்பியாக எடுக்கிறதுக்காக இதை கொஞ்சம் திருப்பி போட்டுறேன். இங்கே பாருங்கள், அந்த சைடு எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைடு அப்படியே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. திருப்பி இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லிட்டை வச்சு மூடிட்டு அடுப்பை பார்த்திங்கன்னா திருப்பி வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் சாதம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கு இந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே நல்லா மவுத் வாட்டரிங்காக இருக்கும். ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே நம்மளோட பர்ஃபெக்டான தேங்காய் சாதமும் அதோட சூப்பர் காம்பினேஷனான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.